பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்கிறான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ நாளை காலை சரியாக 10:30 சகோதரிமாருடைய ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். எல்லோரும் வாருங்க. அது மாத்திரமில்லை, ஃப்ரைடே 21 நம்ம ஆலயத்துடைய கட்டுமான பணியை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தில் மகிமையான காரியங்களை செய்யணும். அது மாத்திரமில்லை, 21 அந்த மிகப்பெரிய தேவை இருக்கிறது, ஒரு $1,80,00,000. ஸோ அதனால் ஆலயம் கட்டுவதற்கு பாரம் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் மூலமாக ஆலயம் கட்டப்படணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அட்லீஸ்ட் உங்கள் பில்லர்லனாலும் இல்லாவற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் பேஸ்மெண்ட்டில் என்னுடைய குடும்பத்துடைய பங்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் என்னுடைய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். ஏன்னா ஒரு 1 lakh கொடுக்கக்கூடிய ஒரு 180 பேர் எழும்புவார்கள் என்றால் 180 people, those who are willing to give 1 lakh rupees, it will be great helpful. அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏனென்றால் இது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, ஆலயம் கட்டப்படுகிற காரியம். அதனால் யாரெல்லாம் உதவி செய்ய முடியுமோ தாராளமாக நீங்கள் செய்யுங்கள். காலம் ரொம்ப நெருங்கி இருக்கிறது. ஸோ அந்த பேஸ்மெண்ட் காரியங்களை தொடங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த 21 கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 86 சங்கீதம் 17 கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பயனர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஸோ இந்த இடத்துல மெயினாக நீங்கள் சங்கீதக்காரன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்கள் எனக்கு துணை செய்து நான் தேற்றப்படுகிறேன். ஸோ நிறைய சத்துருக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க, கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேற்றுறீங்கிறன்றதை பகைவன் பார்க்கணும். சரி, அவன் பார்த்த உடனே வெட்கப்படுவான். ஏன்னா அவன் நினைப்பான், நான் என்னடா இவ்வளோ துன்பம் கொடுக்குறேன், இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறேன், இருந்தாலும் இவன் எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கிறான், ரொம்ப ஜாலியாக இருக்கிறான்னு நினைக்க அவனுக்கு தோணணும். ஸோ அவனுக்கு அதுவே பெரிய வெட்கமாய் மாறும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தேற்றுகிறத இன்றைக்கி சத்துரு பார்ப்பார்கள், உங்களுடைய எதிராளிகளை பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க, நீங்கள் நல்ல பலனாக இருங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அநேக சத்துருக்கள் எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த காலவெளியில் சத்துருக்கள் முன்பதாய் கர்த்தாவே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நீர். அதனால் நீர் எங்களை தேற்றுகிறதை சத்துரு பார்க்கட்டும். அன்றே நீர் எங்கள் கூட இருக்கிறதை சத்துரு பார்க்கட்டும். அன்றே இது நாளிலே கத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாம் நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. அந்த அவளுக்கு இருக்கிற சத்துருக்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளிலே அவனுக்கு வெட்கி தலை குனிந்து போக வேண்டும். எப்பொழுது கத்தாவை இந்த நாளிலே அந்த சத்துருக்களோட தலையெல்லாம் கத்தாவை கவிழ்ந்து போக வைங்கப்பா. இதனால் கத்த தாமே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. ஒருவேளை சத்துருக்கள் வீட்டில், வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, காலேஜில், அடக்கத்தாவே ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சத்துருக்களோட தலை கவிழ்ந்து போவதாக. இந்த நாளில் பிரசவத்துக்கு போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இதனால கத்தா பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் நிறைவாய் கொடுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அந்த கிச்சனில் கத்தாவே வேலை செய்யும்போது பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அந்த வீட்டில் எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் சமாதானம், சந்தோஷம்லாம் நிறைவாக இருக்கட்டும். எல்லா குட்டியின் ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். சந்தேகத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சண்டையின் ஆவிகள் வெளியேறட்டும். அந்த வீட்டில் ஆண்டவர் ஃபினான்ஸ் தேவைகளெல்லாம் சந்திங்க. இந்த காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன் எல்லா தேவைகளை சந்திங்க. விசேஷமாக பிள்ளையோட எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டுக்கு தாவி இந்த நாள் பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா. அவள் தலை நிமிர்ந்து நிற்க செய்வீராக. அன்று அவர்கள் நல்ல ஒரு அடையாளத்தை நீர் காட்டுவீராக. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க. அண்டகத்தை விசேஷமாக 21 அப்பா அண்டகத்தாவே அந்த அண்டகத்தை ஆளை கட்டுகிற அண்டகத்தாவை காரியத்திற்கு எடுக்கிற முதல் முயற்சி, அந்த ஜெப முயற்சி ஆசீர்வதிங்கப்பா. அன்றைக்கி ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் வழியில் திறக்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தா, $1,80,00,000 கொடுக்கக்கூடிய ஜனங்களை எழுப்புங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஊழியத்தை பார்த்து பயன்பெற்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் கரத்தில் கர்த்தாவே இருந்து கர்த்தாவே அன்றைய கிரியை செய்யுங்கப்பா. அவங்க இருதயத்தில் கிரியை செய்யுங்க. அவங்க தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த தேவனுடைய ஆலயை நான் செய்வேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கிரியை செய்வீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆலயங்க மகிமையான ஒரு ஆலயம் உமக்காக கத்தாவங்களை எழுப்ப உதவி செய்வீராக. ஜனங்களை வந்து ஆராதிக்கத்தக்கதாக, உயர்த்தத்தக்கதாக உதவி செய்வீராக. இதனால் கத்த இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அன்றைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. நல்ல பலனை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஸோ 21 அன்றைக்கு நடக்கிறதான
அந்த ஜெபத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 180 பேர் 180 பீப்புள் 1,00,000 கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த தேவைகள் அதனால் சந்திக்கப்படவும் மற்ற காரியங்களை எடுத்து செல்வோம். கர்த்தர் உதவி செய்வார். அதனால் அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நாளை தினத்தில் நடக்கிறதான உமன்ஸ் பிரேயர் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.